தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜை ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கீழே உள்ள ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ப்ரீசெட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண பிறகு இங்கே ஒரு ப்ளூ கலர் லேயர் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஃபிட் அப்படின்றதுனா அதில் வந்து ஃபில் அப்படின்றத கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இந்த ஒயிட் கலர் தெரியுது உங்களோட பிக்சர் அப்படின்னா இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி இந்த மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கு தக்கன உங்களோட பிக்சரோட சைஸ் வந்து நீங்கள் பெருசாகிக்கிங்க. பெருசாக்கிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி பாருங்கள். அது ஒயிட் கலர் லாஸ்ட் வர உங்களுக்கு தெரியாத அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேம் தான், அந்த ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி குரூப்பாக இருந்தது அப்படின்னா இந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் சேம் பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பிக்சரை செலக்ட் பண்ணி மூணு ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்குள்ளே தெரிகிற மாதிரி உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடுங்க. அப்படியே நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே தெரியுது பாருங்கள். இதே மாதிரி மேலே உள்ள ரெண்டு குரூப்லையும் சேஞ்ச் பண்ணிங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரை இருக்க எல்லாத்துலேயுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இப்போ நான் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கீழே சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். கொடுத்து உங்கள் கீழே சேவ் பண்ணிக்கிங்க.